பழனியில இருக்கிறது உண்மையான நவபாசன சிலை கிடையாது. சித்தர்களின் உச்சகட்ட கண்டுபிடிப்பா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நவபாசன கட்டு. அதாவது 9 விஷங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட நவபாசன கட்டு. இது எதுக்கு பயன்படுதுன்னா மனிதனோட எந்த நோயா இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட மருந்தை வச்சு செய்யப்பட்ட ஒரு சிலை தான் இந்த பழனி முருகன் சிலை. இப்படிப்பட்ட நவபாசன சிலை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கா? இதுக்கு பதில் ஆமா. போகர் சித்தரும் அவருக்கு கீழே இருக்கிற சித்தர்களும் சேர்ந்து 9 கொடிய விஷங்களை வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட நவபாசன சிலை. அதாவது 64 விஷங்களை சேகரித்து அதை 9ஆ பிரித்து அதை ஒரு கட்டா கட்டி இந்த நவபாசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 9 விஷங்கள் என்னன்னா சாதிலிங்கம், மனோசிலை, தாரம், வீரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசானம், தொட்டி பாசானம், கௌரி பாசானம், நீலி. இப்படிப்பட்ட கொடூர விஷங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சிலை தான் பழனி முருகன் சிலை. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது போகர் சித்தர் ஒரு சிலையை செய்யல, 3 சிலையை செய்யறாரு. அதுல ஒரே ஒரு சிலை மட்டும்தான் பழனி முருகன் கோவில்ல இருக்கு. மீதி 2 சிலையும் என்ன ஆச்சு?